நம்மளும் எத்தனை நாளைக்கு தான் நாட்டுக்கு சுற்றுறேன். ஸோ ஃபாரின் ட்ரிப் ஒன்று போவோம், நம்மளும் ட்ரை பண்ணோம். அந்த டைமை பார்த்து ஊரில் இல்லை எல்லா மலையும் சாம்பி இருந்தாலும் நம்ம இந்த பயணம் போய் ஆகும். ஸோ என்னென்ன தடவை ஏரியா இருந்தாலும் போவோம். ஃபஸ்ட்டு யாபூர்ல பார்ப்போம் ஃப்ளைட் கிளம்பு ஏரியான்னு. மழை வருதே மழை வருதே விழிமேகம் வாடும் பொழுது சுகம் தருதே சுகம் தருதே உன் சுவாசம் தீண்டும் பொழுது எதையோ நான் ஃப்ளைட் துபாயில் புக் பண்ணது என் ஃப்ளைட் வந்துட்டு 5:20 இருந்து. ஸோ நான் நேரத்தில் போனதால் பசிக்குமேனு சொல்லி கொஞ்சம் சாமானை வாங்கிட்டு அப்படியே போனேன் போர்டிங்கு. அங்கே போனால் தான் இருந்துச்சு பெரிய ஷோக் கொண்டு. போவேங்க பறிச்சு போய் தானே குட்டி உடஞ்ச மாதிரி அப்படியே பார்த்துட்டு போனது பிரச்சனை பவர் பேங்க் கொஞ்சம் ஊதின மாதிரி அதான் இதான்னு சொல்லி ஓவராக கதைச்சி போட்டு வாங்கி எடுக்கன்னு சொல்லி ஒரு 4 மணி நேரம் தந்துட்டாங்க. நமக்கு போர்டிங் லேட்டாக இருந்து நானும் அப்படியே போயிட்டேன். அங்கே போனதுக்கு அப்புறம் தெரியும் மிச்ச புது நம்ம அங்கே தான் நம்ம காத்துக்கிறீங்கன்னு சொல்லி. இந்த இமிக்ரேஷன் தாண்ட மட்டுக்கும் சும்மா செல்லத்தில் என்ன உசுறு என்கிட்டே இல்லை. நான் ஃபுல் டென்ஷன் தான். ஏன்னு சொல்ல கேட்டுக்கங்க. நம்ம ஒரு ஃப்ளைட் எடுக்க போனால் எவ்வளோ பிரச்சனைடா வாப்பா. இப்போ ஆன்லைனில் டிக்கெட் போட்டு தந்துட்டான். போட்டு அந்த டிக்கெட்டுக்கு டிக்கெட் நம்பர் இல்லையா ரெஃபரன்ஸ் நம்பர் சரிபடி ஆகாதான்னு போட்டு அவனோட மல்ல கட்டி அதுக்கப்புறம் பவர் பேங்க் கொண்டு வந்தால் பவர் பேங்க் ஊதி போய்த்தான். அது செய்யலாம் இது செய்யாண்டு அவன்கிட்ட லெட்டர் எழுதிக்கன்ட்டு திருப்பி அதை வாங்க போகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு பிறகு வரணுமா. அதுக்குள்ளே வந்து எடுக்காட்டி இது கால் பண்ணி கதைக்கணுமா. இத்தனை பிரச்சனை. இப்போயே இவ்வளோ பிரச்சனைண்டா இனி அங்கே துபாயில் போய் இறங்கினா தான் இருக்கு மிச்ச போயிடும். நம்மளும் முன்ன ஒரு பயணம் போது ஸ்டார்ட் பண்ணால் எங்கெல்லாம் வருது அவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஷாலா போய் பார்ப்போம். பாரு வளைச்சி மழை தான் பெய்யுது. இந்த மலைக்குள்ளே ஃப்ளைட் எடுக்காமல் போட்டானோ பார்ப்போம் பொறுத்திருந்து. அப்படியே என்ன கேட் நம்பர் 6 நான் கஷ்டப்பட்டு தேடி பிடிச்சி ஒரு மாதிரி போய் சேர்ந்தது போகிற பார்த்தா அங்கே ஒரு செக்கிங் நடக்குது. போட்டு இந்த ஷூ எல்லாம் கழட்டி ஃபுல்லாக செக்கிங் ஒன்று பண்ணி தான் உள்ளுக்கு விட்டானுகள். போனால் ஃபுல்லாக க்ரௌட் ஒன்று இருக்கி அதுலேயும் ஃபுல்லாக டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு ஃப்ளைட்டை பார்த்தோன்னு தான் கொஞ்சம் சந்தோஷமே வந்துச்சு. அந்த செக்கிங் எல்லாம் முடிஞ்சு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் போர்டிங் ஸ்டார்ட் ஆனிச்சு. இப்படியோ இல்லை ஃப்ளைட்டுக்கு போகல நானும் போய் சேர்ந்து உள்ளுக்கு போய் இடத்த தேடினேன். நான் எதிர்பார்த்து போனேன் விண்டோ சீட். பட் எனக்கு கிடைச்சது விண்டோ சீட்டு பக்கத்து சீட் தான். இருந்தாலும் நான் விண்டோ சீட் பார்த்து தான் இருந்தேன். போய் சீட்டு யாரும் தெரியா கொஞ்சம் இன்றைக்கு நடந்தது ஒரு விஷயம்டா. இந்த விண்டோ சீட் கிடைக்க அது சும்மா கிடைக்கல. இந்த ப்ரோ அவர் சீட்டை தந்தார். அதால தான் இந்த நாள் உட்படியாக போகிறோம். போய் வரணும் இல்லை ஃப்ளைட் இன்னும் டைமுக்கு எடுப்பான்னு கேள்விப்பட்டிருக்கேன். எந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற டைம் வந்து 5:20. கிட்டத்தட்ட 5:50 மட்டும் வெயிட் பண்ணியிருந்தாலும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகுது. இது பார்க்கல கிட்டத்தட்ட நம்ம நாட்டில் பஸ்ஸில் போகிற ஃபீலிங் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா அவன் தாங்க டைம் எடுக்க மாட்டானு கடைசியில் ஃப்ளைட்டும் போய் டைம் எடுக்காமல் வச்சுட்டாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆன சன்செட் டைமுங்க தெரியல. மேகத்துக்கு மேலே வேறு லெவலில் இருந்து சன்செட். அந்த சன்செட்டை பார்த்துக்கக்குள்ளே எங்களுக்கு சாப்பாடு வந்துச்சு. எல்லாம் சுட ஃப்ரெஷ்ஷாக வந்துச்சு. சட்டைப்படி இருந்து சாப்பிட்றதுக்கு அது முடிய ஒரு டீ தந்தாங்க வேறு லெவல். அப்படியே போகல நாங்கள் ஓமன் நைட் வியூவை பார்த்தோம். அதே மாதிரி துபாயில் நைட் வியூ எல்லாமே சட்டப்படி இருந்துச்சு. ஸ்ரீலங்கா டைம் 10 சரியாக துபாயில் எங்கள் ஃப்ளைட் லேட் ஆகிடுச்சு. ஃப்ளைட் விட்டு இறங்கின எங்களுக்கு ஒரு பஸ் காத்துக்கிச்சு. அந்த பஸ்ஸில் அவசரமாக இடத்த பிடிச்சிட்டு அப்படியே போய் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு தந்த ஃப்ரீ சிம்மை எடுத்துகிட்டு அப்படியோ பேக் கவுண்டருக்கு போனேன். ஸோ ஃபைனல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு மாதிரியாக வெளியே வந்துட்டோம். அடுத்த